ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பேசிக் ட்ராயிங் மாடல் எப்படி வரையணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சாலிட் ஒர்க்ஸில். ஸோ பிகினர்ஸ் வந்து இதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். இதை போட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நிறையா போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ராயிங் தான் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு டாப் லைன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுங்கள். தென் அதுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணுங்கள். 60 mm அண்டு 42 mm. ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரூட் கொடுங்க. எக்ஸ்ட்ரூட் அப் டு 9 mm. ஓகே, இப்போ மறுபடியும் அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கெட்ச் கொடுத்துட்டு மறுபடியும் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி லைனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வரைய போகிற ரெக்டாங்கிளுக்கு ஒரு மிட் பாயிண்ட்டுக்காண்டி இந்த லைன் வரைகிறோம். இந்த லைனோட லென்த் எவ்வளோன்னா 24. அதை கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஜஸ்ட் மினிட் கைஸ். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த ட்ராயிங் போட்டிருப்பேன். அந்த ட்ராயிங்கில் வந்து டைமென்ஷன்ஸ் ஃபுல்லாக இருக்கும், அதை மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ மறுபடியும் ரெக்டாங்கிள் எடுக்கிறோம். ரெக்டாங்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அகைன் இன்னொரு ரெக்டாங்கிள் எடுக்கிறோம், ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்து எல்லாத்துக்கும் டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ண போகிறோம். இது வந்து 30, இது வந்து 36, இது வந்து 24. சாரி, 24 பதிலாக 34 போட்டேன். 24. ஓகே, இப்போ இன்னர் சர்க்கிள் வந்து எவ்வளோன்னா 24 அண்டு இது வந்து 24. ஓகே, போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ அளவுலாம் சைடில் ஃபுல்லாக அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். அங்கிட்டு கரெக்டாக இருக்கு. ஆனால் இந்த கார்னர்ஸ் எட்ஜஸ் வந்து ஈவன் டைமென்ஷனாக இருக்கும். ஓகே, இங்கிட்டு 3னா அங்கிட்டு 3. ஓகே, ஈவனாக இருக்கும், நோ ப்ராப்ளம். ஸோ அதே மாதிரி டாப்லையும் பார்க்குறோம். மேலே 6 இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, 6 இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் பாஸ் பேஸ் கொடுக்குறோம். ஃபுல்லாக ஈஸி தான். எக்ஸ்ட்ரூட் எப்படி பண்ணுறது, இது எப்படி பண்ணுறங்கிறது இந்த பேசிக் மாடல் வரைஞ்சாலும் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு எத்தனை எம்எம்க்குனா 18 எம்எம்க்கு. ஓகே, பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு ஃபேஸில் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு கட் எடுக்க போகிறோம். எக்ஸ்ட்ரூட் கட் இதுக்கு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? சேம் ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி ரெண்டையும் டச் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு மிட் லைன் காட்டும், மிட் பாயிண்ட்டு அந்த காட்டுது பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அதுக்கும் டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ண போகிறோம். 18, 12 அண்ட் இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 6. ஸோ அதே மாதிரி மேலே எட்ஜிலேருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 3. ஓகேங்களா? சரி, மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ட்ரூட் கட் கொடுக்க போகிறோம். எக்ஸ்ட்ரூட் கட் அப் டு எவ்வளோ தூரம்னா 6 எம்எம்க்கு கொடுத்தாச்சு. ஸோ இந்த கட் எடுத்தாச்சு. ஓகேங்களா? கட் எடுத்தது இப்போ தெரியுதா நீட்டாக? எப்போவுமே பிளெயின் ஒயிட்டில் வச்சு ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ராயிங் வந்து பளிச்சுன்னு தெரியும். ஓகே, இப்போ வந்து சைடில் வந்து ஒரு
ட்ரையாங்கிள் வந்து வரைய போகிறோம். இந்த எட்ஜ்லேருந்து இந்த எட்ஜு, இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட். இதுக்கு நான் எந்த பிளேன் எடுத்தேன்னா ஃப்ரண்ட் பிளேன் எடுத்தேன். ஏன்னா இப்போ ஃப்ரண்ட் பிளேன் சென்டரில் இருக்குது. நம்மளுக்கு இந்த டிராயிங் சென்டரில் வரணும்னா ஃப்ரண்ட் பிளேன் எடுத்திருக்கேன். ஸோ இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது நம்ம எதுலேருந்து பண்ணுறோம்னா மிட் பிளேனை எடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம். அப் டு எவ்வளோ எம்எம்னா 6 எம்எம்க்கு. ஓகே, பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். திஸ் இஸ் த பேசிக் மாடல் டிராயிங் இன் சாலிட்வொர்க்ஸு. ஸோ இந்த மாதிரி மாடல் டிராயிங்கெல்லாம் ஒரு 10-15 நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலே நம்ம வந்து இது பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து அப்பியரன்ஸ் மாற்றுறேன். அப்பியரன்ஸ் வந்து எனக்கு பிடிச்ச கலரில் நான் மாற்றிக்கிட்டேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த கலரில் நீங்கள் மாற்றிக்கிங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிராயிங் போடணும்னா எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லித்தரணுன்னாலும் சொல்லுங்கள், நான் சொல்லித்தர ரெடியாக இருக்கேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. See you next video.